அண்மை செய்தி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை தாக்கிவிட்டோம் என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை தாக்கிவிட்டோம் என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிவைத்த இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை தாக்கிவிட்டோம் என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தை ஈரானின் ஏவுகணை தாக்கியதாக முதல்கட்ட அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். குறிவைத்த இலக்குகள் மீதான கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தை ஈரானின் ஏவுகணை தாக்கியதாக முதல்கட்ட அதிர்ச்சி தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதை எதிர்த்து தற்பொழுது ஈரான் கடுமையான பதிலடியை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க நிலைகள் மீதும், அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீதும் இஸ்ரேல் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஈரான் தற்பொழுது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தை தாங்கள் தாக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அந்த அலுவலகத்தை குறிவைத்து இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதே போல கத்தார் மீதும் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதாவது இதற்கு முன்பு அமெரிக்க நிலைகளை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்திய நிலையில் கத்தாரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் விமான நிலையங்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தையே தாக்கியிருப்பதாக ஈரான் அறிவித்திருப்பது என்பது இந்த பதற்றமான சூழலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. ஈரான் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாலும் கூட இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவலும் தற்பொழுது வரை தெரிவிக்கப்படவில்லை.